அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி ரொம்ப அருமையான ரொம்ப ஈஸியான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீதமான மீன் குழம்புலேருந்து அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அதற்கு தேவையானது நேற்று எங்கள் வீட்டில் செஞ்ச மீன் குழம்புலேருந்து மீந்து போன கொஞ்சோண்டு மீன் குழம்பு இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கிறேன், கருவாடு எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஒரு எலுமிச்சை சைஸில் புளி எடுத்துக்கிறேன். எடுத்து வச்ச இந்த கருவாடை ஒரு 5 நிமிஷம் ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். சில பேர் மீன் குழம்ப கடைசி சொட்டு வரைக்கும் வலித்து சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. சில பேர் வேணாம் தூக்கி போட்டுடலான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழம்புலேருந்து தான் நம்ம இன்றைக்கி கருவாடு செய்ய போகிறோம். ஃப்ரை ஆகிடுச்சு, நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கருவாடையும் புளியையும் நம்ம ஊற வைக்கணும். அதுக்காக தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். சூடாகிடுச்சு, அதுலேருந்து தண்ணியை கருவாட்டில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி புளியிலையும் ஊற்றிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஊற வைக்கலாம். அதே சமயம் அதே கடாயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், புளி குழம்பாக இருந்தாலும் சரி, மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, கருவாட்டு குழம்பாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த கருவாடை சேர்த்துக்கிறேன். அதில் அந்த தண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த கருவாடை சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே கருவாடை நல்லா வறுக்கட்டும். அப்படியே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மீன் குழம்பை நம்ம சூடு பண்ணிக்கலாம். அது சூடானால் தான் திருப்பி இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெயில் தாளித்து வறுத்த கருவாடை இந்த மீன் குழம்புலாம் சேர்த்துடலாம். நேற்று எங்கள் வீட்டில் மீன் குழம்பை இந்த மண்பானையில் தான் செஞ்சோம். ஸோ அதுலேயே இந்த கருவாட்டு குழம்பையும் செய்யும்பொழுது அருமையான வாசனை வருது. இப்போ ஆல்ரெடி 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த கருவாட்டு குழம்புக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் வெள்ளை மொச்சையை ஊற வச்சு ஒரு 12-15 விசில் வர மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை இந்த கருவாட்டு குழம்புல சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு காரத்தை சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே இந்த குழம்புல உப்பு இருக்கும், காரமும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ போட்ட மிளகாத்தூளுடைய ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும், அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறோம். ஸோ குழம்பு ரொம்ப கெட்டியாகிடுச்சு, அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதுக்கு பதிலாக தண்ணிக்கு பதிலாக ஒரு கிளாஸ் வடித்த கஞ்சி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதோ 10 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். ஆஹா, இந்த கருவாட்டு குழம்போடைய மனம் அப்படி வீசுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.